புத்திசாலி அன்னம். ஒரு குளத்தின் கரையில் ஓர் ஆலமரம் இருந்தது. அந்த மரத்தின் ஒரு கிளையில் நிறைய அன்னப்பட்சிகள் தங்களது கூடுகளை அமைத்து கொண்டு வாழ்ந்தன. நாள் முழுவதும் அன்னங்கள் குளத்தில் நீந்திக் கொண்டே இருக்கும். இரவு வந்ததும் தங்கள் கூடுகளில் வந்து தங்கிவிடும். ஒரு நாள் ஒரு வயதான அன்னம் அந்த மரத்தடியிலிருந்து பல கொடிகள் கிளம்பி இருப்பதை பார்த்தது. அது மற்ற அன்னங்களை கூப்பிட்டு சொல்லியது, நாம் எல்லோரும் இப்போது மிகுந்த ஆபத்தில் இருக்கிறோம். பெரிய ஆபத்திலா? அது எப்படி? நீங்கள் இந்த கொடிகளை பார்த்தீர்கள் அல்லவா? நாம் இவைகளை இப்போது அழிக்காவிட்டால் ஒரு நாள் நாம் அனைவருமே கொல்லப்படுவோம். இந்த சின்ன கொடிகள் நமக்கு தீங்கை ஏற்படுத்துமா? என்று இவைகள் மிகச் சிறியவை. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு இவை பெரிதாகவும் உறுதியுள்ளதாகவும் வளர்ந்துவிடும். நாம் இன்று இவை சிறியதாக இருக்கும் போதே வேரோடு பிடுங்கி விட முடியும். பிறகு இவை பெரிதாகவும் உறுதியானதாகவும் ஆகிவிட்டால் நம்மால் அவைகளை அழிக்க முடியாது. இந்த கொடிகள் மூலம் எந்த வேடனும் மரத்தின் மேல் ஏற முடியும். அதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். இந்த கொடிகள் பற்றி கவலைப்பட வேண்டாம். இவை சிறியவைதான். சில நாட்கள் சென்றன. கொடிகள் மிக உறுதியானதாகவும் பெரிதாகவும் வளர்ந்து மரத்தின் உயரம் வரை சென்று விட்டன. கிழ அன்னம் கொடுத்த எச்சரிக்கையை மற்ற அன்னங்கள் மறந்தே விட்டன. ஒரு நாள் ஒரு வேடன் அந்த மரத்தின் வழியே போய்க் கொண்டிருந்தான். அவன் அந்த மரத்தின் மேல் எல்லா அன்னங்களும் உட்கார்ந்திருந்ததை பார்த்தான். ஆஹா, எவ்வளவு பெரியது அன்னங்களின் கூட்டம்! வேடன் எல்லா அன்னங்களும் இறை தேடச் செல்லும் வரை காத்திருந்தான். அவை சென்றபின் மெதுவாக தன் வலையை எடுத்துக்கொண்டு உறுதியான அந்த கொடிகளின் உதவியால் மரத்தில் ஏறினான். பறவைகள் அவனை பார்ப்பதற்கு முன்னால் அவசரமாக மரம் முழுவதிலும் வலையை விரித்து கட்டிவிட்டு கீழே இறங்கினான். எல்லா அன்னங்களும் கூடுகளுக்கு திரும்பின போது அவை வேடன் வலை விரித்திருப்பதை கவனிக்கவில்லை. மரத்தில் உட்கார்ந்தவுடன் தான் அவற்றுக்கு தெரிந்தன தாங்கள் வலையில் மாட்டிக்கொண்டிருப்பது. அன்னங்கள் பயத்தினால் கத்த ஆரம்பித்தன. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள்! இப்போது நாம் என்ன செய்வது? வேடன் நம்மை பிடித்து விட்டான். இனி நிச்சயமாக நாம் இறந்து விடுவோம். கத்தாதீர்கள், நான் உங்களை முன்பே எச்சரித்தேன். இந்த கொடிகள் சிறியவையாக இருக்கும் போதே அவைகளை அழித்திருக்க வேண்டும். எனக்கு தெரியும் ஒரு நாள் நமக்கு இம்மாதிரியான கஷ்டம் வரும் என்று. அதனால்தான் நான் முன்பாகவே தப்பிக்க யோசனை கூறினேன். நான் உங்கள் யோசனையை ஏற்கவில்லை. அதற்காக எங்களை மன்னித்து விடுங்கள். இப்போது நீங்கள் சொல்வதை கேட்க தயார். எவ்வளவு நல்ல திட்டம்! நாம் இப்போது வேடனுக்காக காத்திருப்போம். அடுத்த நாள் வேடன் திரும்பி வந்தபோது வலையில் எல்லா அன்னங்களும் மாட்டிக்கொண்டிருந்ததை பார்த்து சந்தோஷமடைந்தான். நல்லதாயிற்று, அன்னங்கள் எல்லாம் தாமாகவே இறந்து விட்டன. இப்போது என் வேலை சுலபமாகி விட்டது. நான் இவைகளை சாக்கில் போட்டு கட்டி எடுத்துக்கொண்டு கடைத்தெருவில் விற்று விடுவேன். வேடன் அன்னங்களை ஒவ்வொன்றாக வலையில் இருந்து வெளியே எடுத்து கீழே விட்டெறிந்து கொண்டிருந்தான். எல்லா அன்னங்களும் வெகுநேரம் அப்படியே கிடந்தன. அவன் கடைசி அன்னத்தை நிலத்தில் விட்டறிந்தவுடன் கிழ அன்னம் செய்கை காட்ட எல்லா அன்னங்களும் சிறகை விரித்து கொண்டு வேகமாக பறந்து விட்டன. இக்கதையால் அறியும் நீதி, பெரியவர்களின் பேச்சை தட்டக்கூடாது.